4ஆம் வகுப்பு A4 எஸ் ஆதிஃபா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதிஃபா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தமிழே, உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக. கலப்புக்கும் நீயே கடலாகினில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழன்னையே, உனக்கு முதல் வணக்கம். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்படமிந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுந்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னொரு காலத்தில் நேர்மையை கடைபிடித்து பல மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் 100ல் பாதி பேரிடம் மட்டுமே நேர்மை குணம் உள்ளது. நேர்மை குணம் அதிகமுள்ள மனிதர்கள் நம் மதிப்பையும் அன்பையும் பெற்றிருப்பார்கள். இவர்களிடம் வசதியும் ஆடம்பர வாழ்க்கையும் இல்லாவிட்டாலும் மன நிறைவுடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆகையால் நான் இன்று எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நேர்மை ஒளியானால் வாழ்வு ஒளியாகும் என்பதை பற்றி சில மணித்துளிகள் பேச வந்துள்ளேன். அன்பு என்பது வாழ்க்கையின் ஒளியாகும். நம்மிடம் பொய் குணமும் சுயநல கொண்ட குணமும் இருந்தால் சக மனிதர்களிடம் அன்பினை பெற்றுவிட முடியாது. நேர்மையான வழியில் வாழ்வதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். மனதில் துணிவுடன் இருந்தால் நேர்மையாக வாழ்ந்து வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம். செய்யும் தொழில், வாழ்கின்ற வாழ்க்கை, சந்திக்கின்ற மனிதர்கள் என முடிந்த வரைக்கும் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். நேர்மை என்பது உயரிய அறம். நம்மிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நேர்மை ஒன்று தவறினால் ஒன்றுமே இல்லாதது போன்றுதான். அதுவே நாம் நேர்மையாக இருந்தால் நமது வாழ்க்கையில் பேரன்பும் உயர்ந்த சிந்தனையும் நல்லெண்ணங்கள் உடையவர்களாகவும் இருப்பர். மற்றவர் பொருளில் மீது ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ்ந்தால் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். நேர்மை என்ற விளக்கானது தன்னை மட்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில்லை, தன்னை சுற்றி இருக்கவர்களையும் வழிப்படுத்தும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நேர்மைக்கு கிடைக்கும் மனநிறைவு யாராலும் ஈடு செய்ய முடியாது. உலகில் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக APJ அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, நேரு, டாக்டர் அம்பேத்கர், சுவாமி விவேகானந்தர், நேரு, காமராஜர் என்று பல மனிதர்களை தாராளமாக கூறலாம். நேர்மை குணம் இல்லாதவர்கள் மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டி ஏமாற்றி பிழைப்பி நடத்துபவர்களாக இருப்பார்கள். இவர்களது வாழ்வு இரட்டி நிலை வாழும் வௌவாலின் வாழ்க்கைக்கு ஈடானது. நேர்மை இல்லாதவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவர்களை நிச்சயம் தண்டிக்கும். தன்னை மட்டும் கவனம் செலுத்தி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடும் சுயநலவாதிகள் இந்த உலகில் அதிகரித்து விட்டார்கள். நேர்மையை திருவள்ளுவர் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு என்ற குரலில் நேர்மையான முறையில் நல்லதை மட்டுமே செய்கின்ற ஒருவரின் வாழ்வினை கண்டு அவர் வறுமையுற்றார் என்று இந்த உலகம் எப்போதும் இகழாது என கூறியுள்ளார். நேர்மை என்பது மற்றவர்க்காக உன்மேல் போத்திக்கொள்ளும் திரிசீலை அல்ல, உன் சுயத்தின் மேல் உன்னை தற்காரித்து கொள்ள படர்ந்திருக்கும் இதய வலி. ஒரு மனிதனை உருவாக்க 3 காரியங்கள்: கடமை, உண்மை, கடின உழைப்பு. ஒரு மனிதன் இழக்கக்கூடாத 3 காரியங்கள்: நம்பிக்கை, சமாதானம், நேர்மை. ஒரு மனிதனை அளிக்கும் 3 காரியங்கள்: கோபம், பெருமை, மன்னியாதிருத்தல். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தீனம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எடுத்து ஓடு ராஜா. நேர்மை என்பது மனிதனின் வாழ்வின் உன்னதம், வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. மனிதனின் வலிமையை கொண்டு விளங்கும். வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவர்கள் கலங்கரை விளக்கம். நாம் நேர்மையாக இருந்தால்தான் மற்றவரும் நம்மிடம் நேர்மையாக இருப்பார்கள். நமது சொல், செயல், உடை, நடை, பாவனை, கொடுக்கல் வாங்கல் என அனைத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மை என்னும் ஒளியால் வாழ்க்கை என்னும் பாதையை சரியான நேரத்தில் சரியாக செலுத்தினால் வெற்றி எனும் கனி எட்டும் தூரத்திலே இருக்கும். இறுதியாக
இனிவரும் காலம் இளைஞர்களின் காலம். நாம் நேர்மையாக இருந்தால்தான் நம் வாழ்க்கையும் ஒளியாகும். நமது தேசமும் மிகச்சிறந்த தேசமாக விளங்கும். பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். நட்சத்திரத்தை குறிவை, நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்று நடுவர்களுக்கு தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.